வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். பிரிவினை கொடுமைகள் நினைவு தினம் கண்காட்சியை துவக்கி வைத்தார் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர். நகர தந்தை ஏத்துவார் குபேரர் நினைவு தினம் புதுவை அரசு மற்றும் காங்கிரஸ் கட்சி சார்பில் மரியாதை. வீராம்பட்டினம் அருள்மிகு செங்கழுநீர் அம்மன் ஆலய ஆடி தேரோட்டம் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் தேரை வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தனர். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி வீராம்பட்டினத்தில் பழமை வாய்ந்த அருள்மிகு செங்கழுநீர் அம்மன் ஆலய ஆடி தேரோட்டத்தை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர், முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் என ஆயிரக்கணக்கானோர் தேரை வடம்பிடித்து இழுத்தனர். புதுச்சேரியை அடுத்த வீராம்பட்டினம் மீனவர் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற செங்கழுநீரம்மன் கோவில் உள்ளது. பழமை வாய்ந்த இந்த கோவிலில் ஆண்டுதோறும் ஆடி மாதம் 5வது வெள்ளிக்கிழமை என்று தேரோட்டம் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த தேரோட்டத்தை பிரெஞ்சு ஆட்சி காலத்தில் இருந்து அப்போதைய ஆளுநர் டூப்ளே வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தார். இதன்பின் ஒவ்வொரு ஆண்டும் தேரை துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர்கள் வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைப்பது மரபாக இருந்து வருகிறது. அதன்படி செங்கழுநீரம்மன் கோவிலில் கொடியேற்றம் கடந்த 6ஆம் தேதி நடைபெற்றது. தினந்தோறும் அம்மன் பல்வேறு வாகனங்களில் திருவீதி உலா நடைபெற்ற நிலையில் முக்கிய நிகழ்வான திரு தேரோட்டம் இன்று காலை நடைபெற்றது. பாரம்பரியமாக துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் மற்றும் பொதுமக்கள் என ஆயிரக்கணக்கானோர் வடம் பிடித்து இழுத்து செங்கழுநீரம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி மீனவ கிராம மக்கள் மட்டுமல்லாமல் பக்கத்து மாநிலத்தில் உள்ள மீனவ கிராம மக்களும் வருகை தந்ததால் 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். வீடுதோறும் தேசிய கொடி கண்காட்சியை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர் துவக்கி வைத்தார். புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் நடைபெற்ற வீடுதோறும் தேசிய கொடி இயக்க கண்காட்சியில் பள்ளி மாணவ மாணவிகள் கைகளில் தேசிய கொடியை ஏந்தி தேசப்பற்றை வெளிப்படுத்தியது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தொடங்கி வைத்து கண்காட்சியை பார்வையிட்டார். நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் அன்பழகன், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ் கண்ணன், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தேசிய கொடியுடன் மாணவர்கள் அணிவகுத்து நின்ற காட்சி சுதந்திர தின விழாவின் தேசப்பற்று உணர்வை பிரதிபலிக்கும் வகையில் அமைந்தது. மாமூல் கேட்டு அரிசி கடையின் மீது 3 பெட்ரோல் குண்டுகள் வீசிய சம்பவத்தில் குற்றவாளியை கைது செய்ய முயற்சிக்கும் பொழுது அவர் தப்பி ஓடியதால் கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டு கட்டுப்போட்ட நிலையில் சிறையில் அடைக்கப்பட்டார். வில்லியனூர் தில்லை நகரை சேர்ந்த சகோதரர்கள் பாபு, ராஜேந்திரன் ஆகியோர் இணைந்து பாபு டிரேடர்ஸ் என்ற பெயரில் அரிசி கடை நடத்தி வருகின்றனர். நேற்று இரவு சாமியார் தோப்பு பகுதியைச் சேர்ந்த பெருமாளின் மகன் 25 வயதான ரவுடி வினோத் கடைக்கு வந்து பாபுவிடம் மாமூல் கேட்டுள்ளார். மேலும் மார்க்கெட் வீதியில் உள்ள மற்ற கடைகளிலும் மாமூல் வசூலித்து தருமாறு கூறியுள்ளார். சிறிது நேரத்தில் மீண்டும் கடைக்கு வந்த வினோத் மாமூல் பணத்தை தருமாறு கேட்டுள்ளார். பாபு பணம் தர மறுத்ததால் ஆத்திரமடைந்த வினோத் இருசக்கர வாகனத்தில் வந்து கடை மீது அடுத்தடுத்து 3 பெட்ரோல் குண்டுகளை வீசி பாபுவுக்கு கொலை மிரட்டல் விடுத்துவிட்டு தப்பி ஓடியதாக கூறப்படுகிறது. அப்போது கடைக்குள் பாபு மற்றும் அவரது மனைவி திரிபுர சுந்தரி இருந்துள்ளனர். பெட்ரோல் குண்டுகள் வெடித்ததில் இருவரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். வெடிச்சத்தம் கேட்டு பொதுமக்கள் அலறியடித்து ஓடியதால் மார்க்கெட் வீதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வில்லியனூர் காவல்துறையினர் தடயங்களை சேகரித்து தப்பி ஓடிய ரவுடி வினோத்தை கைது செய்தனர். காவல்துறையினர் வருவதை அறிந்து தப்பி ஓட முயன்றபோது கீழே விழுந்ததில் அவரது வலது மணிக்கட்டில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. இதையடுத்து அவரது கையில் கட்டுப்போட்ட காவல்துறையினர் பின்னர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பிரிவினை கொடுமைகள் நினைவு தினத்தை ஒட்டி புதுச்சேரியில் கண்காட்சியை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர் துவக்கி வைத்தார். இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது நிகழ்ந்த கொடுமைகள், உயிரிழப்புகள் மற்றும் மக்களின் துயரங்களை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 14ஆம் தேதி பிரிவினை கொடுமைகள் நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது. 1947ஆம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது லட்சக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்ததுடன் ஏராளமானோர் உயிரிழந்தனர். அந்த துயரமான வரலாற்றை இன்றைய தலைமுறையினர் அறிந்து கொள்ளும் வகையில் இந்த நினைவு தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி புதுச்சேரி அரசு சார்பில் கலை பண்பாட்டுத்துறை ஏற்பாடு செய்திருந்த சிறப்பு கண்காட்சியை புதுச்சேரி நகராட்சி கட்டிடத்தில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தொடங்கி வைத்து பார்வையிட்டார்.
பிரிவினையின் போது மக்கள் எதிர்கொண்ட துயரங்கள், இடப்பெயர்வு மற்றும் வரலாற்று நிகழ்வுகளை எடுத்துரைக்கும் வகையில் கண்காட்சி அமைக்கப்பட்டிருந்தது. நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் அன்பழகன், அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ் கண்ணன், கலை பண்பாட்டுத்துறை செயலர் முகமது அசன் அபித் மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் முதலமைச்சர் ஏத்துவார் குபேரர் நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது சிலைக்கு அரசு சார்பிலும் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் சார்பிலும் மரியாதை செலுத்தப்பட்டது. புதுச்சேரியின் முதலமைச்சரும் நகர தந்தை என அழைக்கப்படுபவருமான ஏதுவார் குபேர் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதையொட்டி கடற்கரை பாரதி பூங்கா அருகே அமைந்துள்ள ஏதுவார் குபேரின் சிலைக்கு அரசு சார்பில் அமைச்சர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏகேடி ஆறுமுகம், விக்னேஷ் கண்ணன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் தலைமையில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் ஏதுவார் குபேர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கோரிமேடு சாரம் வடிகால்கள் தூர்வாரும் பணிகளை நெல்லித்தோப்பு சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் துவக்கி வைத்தார். மழைக்காலத்தில் வெள்ளப்பெருக்கு மற்றும் மழைநீர் தேங்குவதை தடுக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கோரிமேடு மற்றும் சாரம் பகுதிகளில் வடிகால்களை தூர்வாரி சுத்தம் செய்யும் பணி தொடங்கியது. பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன பிரிவு சார்பில் 10,08,466 ரூபாய் மதிப்பீட்டில் கோரிமேடு வடிகால் மற்றும் சாரம் வடிகாலில் 0 பாயிண்ட் முதல் உப்பனாறு சங்கமம் வரை இப்பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஆகஸ்ட் 2026 முதல் ஜூன் 2027 வரை வடிகால்கள் தொடர்ந்து பராமரிக்கப்பட உள்ளன. சக்தி நகர் அருகே நடைபெற்ற பூமி பூஜை நிகழ்ச்சியில் நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு வடிகால் தூர்வாரும் பணிகளை தொடங்கி வைத்தார். வடிகால்களில் தேங்கியுள்ள வண்டல் மண், குப்பைகள், தாவர கழிவுகள் உள்ளிட்ட அடைப்புகள் அகற்றப்பட்டு மழைநீர் தடையின்றி வெளியேறும் வகையில் நீரோட்டம் சீரமைக்கப்பட உள்ளது. இதன் மூலம் கோரிமேடு, சாரம் பகுதிகளில் மழைக்காலங்களில் தண்ணீர் தேங்குவதும் வெள்ள பாதிப்பும் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வியாபாரிகள் அச்சமின்றி தொழில் செய்ய புதுச்சேரி அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புதுச்சேரி வணிகர் கூட்டமைப்பு தலைவர் பாபு கோரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி வணிகர் கூட்டமைப்பு தலைவர் பாபு வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரி வில்லியனூர் மார்க்கெட் வீதியில் அரிசி கடையை குறிவைத்து மாமூல் கேட்டு பெட்ரோல் குண்டுகளை வீசி அச்சுறுத்திய சம்பவம் கடும் கண்டனத்திற்குரியது என தெரிவித்துள்ளார். மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள வில்லியனூர் மார்க்கெட் பகுதியில் நடைபெற்ற இந்த சம்பவம் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களிடையே மிகுந்த அச்சத்தையும் பாதுகாப்பு குறித்த கவலையையும் ஏற்படுத்தியுள்ளது. மாமூல் வழங்க மறுத்த காரணத்திற்காக வியாபாரியின் கடை மீது அடுத்தடுத்து பெட்ரோல் குண்டுகள் வீசப்பட்டிருப்பது புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து தீவிரமாக சிந்திக்க வேண்டிய சூழலை உருவாக்கியுள்ளது. தற்போது குற்றவாளி கைது செய்யப்பட்டிருப்பதை வரவேற்கிறோம். அதே நேரத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நடைபெறாத வகையில் காவல்துறை கடுமையான மற்றும் தொடர் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக புதுச்சேரியில் மாமூல் வசூல், கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருள் விற்பனை மற்றும் ரவுடிகளின் அட்டகாசத்தை முற்றிலும் கட்டுப்படுத்த வேண்டும். குற்ற பின்னணி கொண்ட நபர்களின் நடவடிக்கைகளை தீவிரமாக கண்காணிப்பதுடன் வணிகர்கள் மற்றும் வியாபாரிகளுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் நபர்கள் மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். மக்கள் மற்றும் வணிகர்கள் அதிகம் கூடும் மார்க்கெட் பகுதிகளில் காவல்துறை ரோந்து பணியை அதிகரிக்க வேண்டும். முக்கியமான வணிக பகுதிகளில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு அவை முறையாக கண்காணிக்கப்படுவதையும் உறுதி செய்ய வேண்டும். வியாபாரிகள் அச்சமின்றி தங்கள் தொழிலை நடத்துவதற்கு தேவையான முழுமையான பாதுகாப்பை புதுச்சேரி அரசு மற்றும் காவல்துறை உறுதி செய்ய வேண்டும். மாமூல் மற்றும் அச்சுறுத்தல் தொடர்பான புகார்களை வணிகர்கள் தயக்கமின்றி தெரிவிக்கக்கூடிய வகையில் காவல்துறை சார்பில் தனிப்பட்ட புகார் மற்றும் உதவி ஏற்பாடுகளும் செய்யப்பட வேண்டும். புதுச்சேரி வணிகர் கூட்டமைப்பு சார்பில் வணிகர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும், மாமூல் மற்றும் போதைப் பொருள் தொடர்பான குற்றங்களை முற்றிலும் ஒழிக்கவும் அரசு மற்றும் காவல்துறை உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்துவதாகவும் அவர் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். செயின்ட் மாத்தியஸ் பள்ளியில் பவள விழா மற்றும் ஆண்டு விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி உப்பளம் செயின்ட் மாத்தியாஸ் மேல்நிலைப் பள்ளியின் 75வது ஆண்டு பவள விழா மற்றும் ஆண்டு விழா நடைபெற்றது. கல்வி, நம்பிக்கை மற்றும் சேவையில் பள்ளி 75 ஆண்டுகளை நிறைவு செய்ததை சிறப்பிக்கும் வகையில் விழா நடைபெற்றது. விழாவில் பள்ளியின் தலைமை மற்றும் நிர்வாகத்தினர், ஆசிரியர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டனர். சிறப்பு விருந்தினர்களாக புதுச்சேரி காவல்துறை அதிகாரி ஸ்ருதி எரகாட்டி மற்றும் ஷாலும் மாகாணத்தின் மாகாண கல்வி ஆலோசகர் அருட் சகோதரி எமெல்டா குளோடின் குயினி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர், சட்டப்பேரவை தலைவர் அன்பழகன், அருட்தந்தை ஆரோக்கியா சகாய செல்வம் உள்ளிட்டோர் கௌரவ விருந்தினர்களாக பங்கேற்றனர். விழாவில் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன.
பள்ளியின் 75 ஆண்டுகால கல்வி பணியை நினைவு கூறும் வகையில் நடைபெற்ற பவள விழா நிகழ்ச்சி சிறப்பாக அமைந்தது. பிரசித்தி பெற்ற வீராம்பட்டினம் செங்கல்நீர் அம்மன் தேர் திருவிழாவையொட்டி AVRK திருமண மண்டபம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி வீராம்பட்டினத்தில் பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த அருள்மிகு செங்கழு நீரம்மன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம். தேர் திருவிழாவில் புதுச்சேரி மட்டுமின்றி சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். தேர் திருவிழாவையொட்டி கோவிலை சுற்றியுள்ள பகுதிகளில் பல்வேறு அரசியல் கட்சியினர், சமூக ஆர்வலர்கள், தனியார் அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக AVRK திருமண மண்டபம் சார்பில் பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தேர் திருவிழாவை காண வந்த ஏராளமான பக்தர்கள் அன்னதானத்தில் கலந்து கொண்டு உணவருந்தினர். விழா ஏற்பாடுகள் மற்றும் அன்னதான நிகழ்ச்சிகள் பக்தர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றது. கஸ்தூரியம்மன் ஆலயத்தில் ஆடிப்புறம் வளையல் காப்பு விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி முதலியார்பேட்டை கொம்யூன், கொம்பாக்கம்பேட்டை, மணக்குள விநாயகர் நகர், கிளிஞ்சிமேட்டில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கஸ்தூரியம்மன் ஆலயத்தில் ஆடிப்பூரம் மற்றும் வளையல் காப்பு திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவையொட்டி காலை அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர், விபூதி, அபிஷேகத்தூள், அரிசி மாவு, பழச்சாறு உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து அம்மனுக்கு வளையல்கள், தாலி கயிறு, ஜாக்கெட், துணிகள், மஞ்சள், குங்குமம் உள்ளிட்ட மங்கள பொருட்கள் வைத்து வளையல் காப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து லாஸ்பேட்டையை சேர்ந்த மோகனக்கண்ணன் புக் ஸ்டால் உரிமையாளர் மோகன் ராஜேஸ்வரி மற்றும் குடும்பத்தினர் சார்பில் 100க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு மஞ்சள், குங்குமம், தாலி கயிறு, வளையல், ஜாக்கெட், துணி, நோட்டு புத்தகங்கள், ஸ்டேஷனரி பொருட்கள் உள்ளிட்டவை வழங்கப்பட்டன. மேலும் பக்தர்களுக்கு 5 வகை சாதம், பொங்கல் மற்றும் கடலை உள்ளிட்ட அன்னதானமும் வழங்கப்பட்டது. ஆடிப்பூரம் மற்றும் வளையல் காப்பு விழாவையொட்டி ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை மோகன் ராஜேஸ்வரி குடும்பத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர். 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு தேசிய தலைவர்களின் சிலைகளுக்கு பாஜக இளைஞரணி சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞரணி சார்பில் தேசிய தலைவர்களின் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இளைஞரணி தலைவர் ஆடல் அரசன் மற்றும் நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்பேத்கர் சிலை மற்றும் கார்கில் போர் நினைவு சின்னத்தில் மலர் தூவி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நகர மாவட்ட இளைஞரணி பொதுச் செயலாளர் ஜெகன், நகர மாவட்ட இளைஞரணி துணைத் தலைவர் பிரசாந்த், உப்பளம் தொகுதி இளைஞரணி மண்டல தலைவர் சரவணன், நகர மாவட்ட துணைத் தலைவர் சின்னத்தம்பி, மகளிர் அணி நகர மாவட்ட தலைவி அனுராதா உமாபதி மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் செய்திருந்தனர். இதில் இளைஞரணி நிர்வாகிகள் மற்றும் கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்டனர். சிங்கப்பூரில் நடைபெற்ற தேசிய அளவிலான வாக்கிங் கால்பந்து போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பதக்கங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. அகில இந்திய வாக்கிங் கால்பந்து பெடரேஷன், பெடரேஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் வாக்கிங் ஃபுட்பால் அசோசியேஷன் அனுமதியுடன் ஆசியா பசிபிக் வாக்கிங் கால்பந்து பொறுப்பாளரும் இயக்குனர் டாக்டர் முகமது அவருடைய முழு ஏற்பாட்டால் குளோபல் வாக்கிங் ஃபுட்பால் ஃபார் ஹெல்த் பெடரேஷன் ஆஸ்திரேலியா நடத்திய இன்டர்நேஷனல் அளவிலான வாக்கிங் கால்பந்து போட்டி சிங்கப்பூரில் கடந்த 4ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை நடைபெற்றது. இந்த போட்டியானது சிங்கப்பூர், புக்கெட் இடையிலான கப்பல் குரூப்ஸில் நடைபெற்றது. இந்த போட்டிக்கு ஆஸ்திரேலியா, மலேசியா, இந்தோனேஷியா, சிங்கப்பூர், இந்தியா, ஜப்பான், பாகிஸ்தான் ஆகிய 7 நாடுகளில் இருந்து அணிகள் பங்கு பெற்றன. இந்த போட்டியில் இந்தியா சார்பாக ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் பங்கு பெற்றன. ஆடவர் பிரிவில் 50 வயதிற்கு மேற்பட்டோர், 60 வயதிற்கு மேற்பட்டோர் என அணிகளும், மகளிர் பிரிவில் 40 வயதிற்கு மேற்பட்ட பிரிவில் அணிகள் தனித்தனியாக போட்டியில் பங்கு பெற்றன. இந்த போட்டியானது அனைத்து பிரிவுகளிலும் லீக் முறையில் நடைபெற்றது. இதில் ஆடவர் 40 வயதிற்கு மேற்பட்ட அணி அரையிறுதி போட்டிக்கு தகுதி பெற்று சிங்கப்பூர் அணியுடன் 2-0 என்ற கணக்கில் தோல்வியடைந்தது. ஆடவர் மற்றும் மகளிர் இணைந்து விளையாடிய கலப்பு போட்டியில் ஆஸ்திரேலியா அணியுடன் முழு நேரமும் சமநிலை பெற்றதால் டை பிரேக்கர் முறையில் 2-1 என்ற கோல் கணக்கில் தோல்வி பெற்றது. 3வது இடம் பிடித்த 40 வயதிற்கு மேற்பட்டோர் ஆடவர் மற்றும் மகளிர் அணிகளுக்கு மெடல்கள் வழங்கி கௌரவப்படுத்தப்பட்டனர். இதற்கான ஏற்பாடுகளை அகில இந்திய வாக்கிங் கால்பந்து பெடரேஷன் தலைவர் ரேணுகா லட்சுமி, பொதுச் செயலாளர் ஞானப்பிரகாசம் மற்றும் புதுச்சேரி மாநில வாக்கிங் கால்பந்து சங்க தலைவர் புதியவன் என்கிற பெருமாள், பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் அரவிந்த் மோகன் சிறப்பாக செய்திருந்தனர். அப்துல் கலாம் மக்கள் சாசன பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு மரக்கன்றுகள் வழங்கும் விழா நடைபெற்றது.
புதுச்சேரி மாநிலம் பாகூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியான மணப்பட்டு அரசு நடுநிலைப்பள்ளி மற்றும் கன்னிக்கோவில் தொடக்கப்பள்ளி, காட்டுக்குப்பம் அரசு தொடக்கப்பள்ளியில் அகில இந்திய அப்துல் கலாம் மக்கள் சாசன பாதுகாப்பு இயக்கத்தின் தலைவர் சாண்டிலன் அவர்களின் தலைமையில் இந்திய திருநாட்டின் 80வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு அரசு பள்ளியில் பயில்கின்ற மாணவ மாணவிகளுக்கு அந்தந்த பள்ளி வளாகத்தில் அடையாள அட்டை, 80 மரக்கன்றுகள் மற்றும் இனிப்பு, தேசிய கொடியை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் அனைவரையும் சட்டக்கல்லூரி மாணவர் அரவிந்தன் வரவேற்றார். ஜமுனா ராணி சுதந்திர தின விழாவின் நோக்க உரை ஆற்றினார். முனியப்பன் மாணவ செல்வங்களுக்கு மரக்கன்றுகளை வழங்கினார். லதா அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கினார். மாஸ்டர் ரவீந்திரன் மற்றும் ரோஷன் தேசிய கொடியை மாணவர்களுக்கு வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற NLC அதிகாரி நடராஜன், பத்மா, ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதற்கு முன்பு அந்தந்த பள்ளி வளாகத்தில் மூவர்ண கொடியான தேசிய கொடியை ஏற்றி அதற்கு மரியாதை செய்தனர். மணப்பட்டு, கன்னிக்கோவில் மற்றும் காட்டுக்குப்பம் பகுதியில் உள்ள அரசு பள்ளிகளில் பணிபுரியும் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள், பள்ளி வளாகத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் இந்த நிகழ்ச்சியினை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். இந்த நிகழ்ச்சியில் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து ரவி சங்கர் அனைவருக்கும் நன்றி கூறினார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அகில இந்திய அப்துல் கலாம் சாசன பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பில் செய்திருந்தனர். மேல் மலையனூர் அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோவிலில் ஆடி மாத அமாவாசை ஊஞ்சல் உற்சவம் மிக சிறப்பாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோவில் ஆடி மாத அமாவாசை ஊஞ்சல் உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் அதிகாலை அம்மனுக்கு பால், தயிர், தேன், பன்னீர், சந்தனம் மற்றும் வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. அம்மன் தங்க கவசத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். ஆடி அமாவாசையை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். உற்சவ அம்மனுக்கு பல மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு அம்மன் ஆதி பரமேஸ்வரி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து இரவு 10:30 மணிக்கு உற்சவ அம்மன் வடக்கு வாசல் வழியாக வந்த பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். அம்மனை ஊஞ்சல் மேடைக்கு அழைத்து வரப்பட்டு ஊஞ்சல் இல்லாமல் வைத்து பாரம்பரிய தாலாட்டு பாடல் பாடி அம்மனை வழிபாடு செய்தனர். எதிரே இருந்த லட்சக்கணக்கான மக்கள் தேங்காய் தீபம் ஏற்றி அம்மனை வணங்கினர். இந்த ஊஞ்சல் உற்சவத்தில் தமிழக ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த், அயலக வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் தென்னரசு, விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மதிவாணன் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே நண்பர்களுடன் சேர்ந்து இன்ஸ்டாகிராம் காதலியான பேராசிரியரிடம் தங்கச்சங்கிலி பறித்த காதலன் உட்பட 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். செய்யாறு பகுதியை சேர்ந்தவர் தமிழரசன். இவருக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளனர். இவருக்கும் திண்டிவனம் அருகே உள்ள ஒரு கிராமத்தை சேர்ந்த 40 வயது தனியார் கல்லூரி பேராசிரியை இடையே கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு இன்ஸ்டாகிராம் மூலம் பழக்கம் ஏற்பட்டு காதலாக்கம் வளர்ந்துள்ளது. இதையடுத்து அந்த பேராசிரியரிடம் தேவைக்கு ஏற்ப சிறிது சிறிதாக 50,000 ரூபாய் வரை தமிழரசன் வாங்கியுள்ளார். இந்த நிலையில் தமிழரசனின் இன்ஸ்டாகிராம் காதல் குறித்து அறிந்த அவரது மனைவி தமிழரசனை பிரிந்து சென்று விட்டாராம். இதனால் மனவேதனையில் இருப்பதாக அந்த பேராசிரியரிடம் தெரிவித்த தமிழரசன் அவருடைய கழுத்தில் இருந்த 1.5 சவரன் தங்கச் சங்கிலி இன்ஸ்டாகிராம் வீடியோ மூலம் பார்த்தபோது தமிழரசன் கண்களை உறுத்தியது. நண்பர்களுடன் சேர்ந்து திட்டத்தை வகுத்துவிட்டு பேராசிரியர் பெண்மணியை நேரில் சந்திப்பதற்காக வந்தவாசியை அடுத்த புலிவாய் கிராம கூட்டுச்சாலை அருகே வரும்படி கூறியுள்ளார். இதையடுத்து அந்த பேராசிரியை அப்பகுதிக்கு சென்று தமிழரசனை சந்தித்து பேசிக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு தமிழரசன் ஏற்பாடு செய்த நபர்கள் 3 பேர் இருவரையும் மிரட்டி தமிழரசனை தாக்கியுள்ளனர். மேலும் அந்த பேராசிரியை பெண்ணிடமிருந்து 1.5 சவரன் தங்கச்சங்கிலி மற்றும் செல்போனை பறித்து சென்றுள்ளனர். இதையடுத்து அந்த பேராசிரியை விஷயம் தெரியாமல் தமிழரசனுடன் வந்தவாசி தெற்கு காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளித்தார். இதையடுத்து அந்த பகுதியில் இருந்த CCTV கண்காணிப்பு கேமராக்களை காவல்துறையினர் ஆய்வு செய்த போது அந்த பெண்ணை சந்திக்கும் முன் தமிழரசன் 3 பேருடன் சுற்றி திரிவதும் இடத்தை தேர்வு செய்ததும் அப்பட்டமாக தெரிய வந்தது. மேலும் காவல்துறை விசாரணையில் தமிழரசன் இவரது நண்பர்களான செய்யாரை சேர்ந்த 33 வயதான அருண்குமார், 31 வயதான ராஜேஷ், 42 வயதான சுந்தர் ஆகிய 4 பேரும் சேர்ந்து திட்டமிட்டு நாடகமாடி பேராசிரியரிடம் நகை, செல்போன் பறித்ததையும் ஒப்புக்கொண்டனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த வந்தவாசி தெற்கு காவல்துறையினர் தமிழரசன், அருண்குமார், ராஜேஷ், சுந்தர் ஆகிய 4 பேரையும் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 1 சவரன் தங்க நகை மற்றும் 5 செல்போன்கள் மற்றும் 2 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். திண்டிவனம் ஜோதிமுத்து மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற ஆடிப்புற திருவிழாவில்
திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் உழவர் சந்தை அருகில் உள்ள NGO காலனி ஜோதிமுத்து மாரியம்மன் கோவிலில் ஆடிப்பூர திருவிழாவை முன்னிட்டு அம்மனுக்கு சந்தன காப்பு அலங்காரமும் பல வண்ண வளையல்கள் அணிவிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார். கோவில் வளாகத்தில் பக்தர்களுக்கு கூழ் வார்க்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திண்டிவனம் அருகே மேம்பால பணி மந்தமாக நடைபெறுவதாகவும் அப்பகுதியில் உரிய எச்சரிக்கை பலகைகள் அமைக்கப்படாததாகவும் அடிக்கடி விபத்துகள் ஏற்பட்டு வருகின்றன. சென்னையை அடுத்த கும்மிடிப்பூண்டியில் இருந்து சாம்பல் லோடு ஏற்றி சென்று அரியலூர் பகுதியில் அமைந்துள்ள சிமெண்ட் ஆலைக்கு சாம்பலை இறக்கிவிட்டு மீண்டும் சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்த லாரி திண்டிவனம் அடுத்த ஜக்காம்பேட்டை அருகே விபத்தில் சிக்கியது. அப்பகுதியில் மேம்பால பணி நடைபெற்று வருவதால் அங்கு சர்வீஸ் சாலை அமைக்கப்பட்டு அவ்வழியே வாகனங்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. பெரும்பாலான கனரக வாகனங்கள் சாலையின் வலதுபுறத்தில் நெடுஞ்சாலை நடுவில் உள்ள தடுப்பு கட்டையை ஒட்டியே பயணிக்கும். அதுபோன்றே இந்த சிமெண்ட் சாம்பல் எடுத்து செல்லும் லாரியும் வந்து கொண்டிருந்த பொழுது திடீரென்று மேம்பால பணியில் குறுக்கிட்ட மண்மேடு உள்ள பகுதியில் எந்தவித எச்சரிக்கை பலகையும் இல்லாததால் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி மண்மேட்டின் மீது ஏறி நின்றது. இந்த லாரியை பின்தொடர்ந்து வந்த தென்காசியிலிருந்து சென்னை நோக்கி சென்ற கார் லாரியின் பின்புறம் பயங்கரமாக மோதியது. நல்வாய்ப்பாக காரின் பின்புறம் எந்த வாகனங்களும் வராததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. இந்த விபத்தில் லாரி மற்றும் கார் சேதமடைந்தன. இப்பகுதியில் மேம்பால பணியானது சுமார் ஓராண்டிற்கும் மேலாக துவங்கப்பட்டு ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதால் அங்கு அடிக்கடி விபத்துகள் ஏற்பட்டு வருகின்றன. மேலும் மேம்பாலத்தையொட்டி இரு மார்க்கங்களிலும் வாகனங்கள் செல்ல சர்வீஸ் சாலை அமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக திருச்சியிலிருந்து சென்னை நோக்கி செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் அமைக்கப்பட்ட சர்வீஸ் சாலையில் சரியான எச்சரிக்கை பலகையோ இரவு நேரங்களில் அவ்வழியே செல்லும் வாகனங்களுக்கு மேம்பால பணி நடைபெறுவதை குறிக்கும் வகையில் எச்சரிக்கை பலகையோ சிவப்பு விளக்குகளோ அப்பகுதியில் பெரிய அளவிலான ஹைமாஸ் விளக்குகளோ பொருத்தப்படாததால் அங்கு இருள் சூழ்ந்து காணப்படுகிறது. இதனால் தேசிய நெடுஞ்சாலையில் வரும் கனரக வாகனங்கள் முதல் கார்கள் வரை சில நேரங்களில் அப்பகுதியை நேராக சென்று பள்ளத்தில் விழுவதும் அங்கு வைக்கப்பட்டுள்ள தடுப்பு கட்டைகளில் மோதுவதும் மண் மேடுகளில் மோதி விபத்திற்குள்ளாவதும் என தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேம்பால பணி முடிவடைந்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு வருவதற்குள் அப்பகுதியில் விபத்துகளால் உயிரிழப்பு ஏற்படும் முன் இருள் சூழ்ந்த அப்பகுதியில் இரவு நேரங்களில் வெளிச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் ஹைமாஸ் விளக்குகள் பொருத்தப்பட வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டிவனம் அருள்மிகு மூங்கிலம்மன் கோவிலில் 25ஆம் ஆண்டு ஆடிப்புற பாலாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருள்மிகு மூங்கிலம்மன் கோவிலில் 25வது ஆண்டு ஆடிப்பூர பாலாபிஷேக விழா நடைபெற்றது. இதனை முன்னிட்டு காலை ஸ்ரீ மூங்கிலம்மன் ஆலயத்தில் இருந்து பக்தர்கள் பால்குடம் ஏந்தி மாடவீதி வழியாக வலம் வந்து பின்னர் மூங்கிலம்மனுக்கு பாலாபிஷேக ஆராதனை நடைபெற்றது. மாலை அம்மனுக்கு சந்தன காப்பு அலங்காரமும் அதனைத் தொடர்ந்து ஊஞ்சல் உற்சவமும் தீபாராதனையும் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரிவினை கொடுமைகள் நினைவு தினம் கண்காட்சியை துவக்கி வைத்தார் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர். நகர தந்தை ஏத்துவார் குபேரர் நினைவு தினம் புதுவை அரசு மற்றும் காங்கிரஸ் கட்சி சார்பில் மரியாதை. வீராம்பட்டினம் அருள்மிகு செங்கழுநீர் அம்மன் ஆலய ஆடி தேரோட்டம் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் தேரை வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.